வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயோட பசங்க 3 பேரும் எப்படி அடிச்சுக்கிட்டாலும், அப்பப்போ மொட்டை மாடிக்கு வந்து கூடி பேசுறதுல ரொம்பவே நல்லா இருக்கும். சுதா வீட்ல வந்து கலகம் பண்ணிட்டு போனதுல ரவி ஸ்ருதி கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டு மேல வந்து நிக்கிறாரு. பின்னாடியே முத்து, அதுக்கடுத்து மனோஜ் வர்றாங்க. "ஏன்டா, உன் மாமனார் பணத்துல நீ ஹோட்டல் வச்சுக்க வேண்டியது தானேன்னு" மனோஜ் கேட்க, "இல்லடா, நீ சொன்னது தான் கரெக்ட். என் தம்பி நல்லா வேலை பார்த்து முன்னேறுவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவன் சொந்த கால்ல நிப்பான். அவனே ஓனா ரெஸ்டாரண்ட் வச்சுருவான்னு" முத்து சொல்ல, மனோஜ் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. "டேய், என்னால முடிஞ்ச உதவிய நான் பண்றேன்" அப்படின்னு முத்து சொல்ல, "ஆமா, இவர் பெரிய தொழிலதிபரு. இவர் எல்லாம் செஞ்சு குடுப்பாருன்னு" மனோஜ் மறுபடியும் நக்கல் அடிக்க, "என்கிட்ட அவ்ளோ பணம் இல்ல தான். ஆனா கண்டிப்பா என்னால முடிஞ்சத நான் செய்வேங்கிறாரு முத்து. கிழிச்ச, "டேய் ரவி, இவன் பேச்செல்லாம் கேட்காதடா. இவனே 2 கார இஎம்ஐல ஓட்டிக்கிட்டு இருக்கிறான்" அப்படின்னு மனோஜ் சொல்ல, "டேய், எனக்கு கடன் இருந்தாலும் என் தம்பிக்கு என்ன செய்யணுமோ அத நான் செய்வேன்டா. அவன் நல்லா வரணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு" அப்படின்னு முத்து சொல்ல, ரவி யோசனையா 2 ஸ்டெப் முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. "டேய், எண்ணத்த வச்சுக்கிட்டு 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. டேய் ரவி, நீ என்ன 3வது மனுஷங்க கிட்டயா வாங்க போற? அது உன் ஒய்ஃபுக்கு சேர வேண்டியது தானேடா. அவங்களுக்கு ஸ்ருதி யாரு? ஒரே பொண்ணு. எல்லாம் ஸ்ருதிக்கு தானே வந்து சேரப்போகுது. அத வாங்குறதுல என்ன தப்பு இருக்குங்கிறாரு மனோஜ். "டேய், எனக்குன்னு தன்மானம் இருக்குடா. பொண்டாட்டி வீட்ல இருந்து தான் பணம் வாங்கி என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல" அப்படின்னு ரவி சொல்ல, இவன்லாம் திருந்தவே மாட்டாங்கிற மாதிரி மனோஜ் பார்க்க, "அப்படி சொல்டா ரவி. டேய், பலகுரல் ஒண்ணும் உன் மேல இருக்க அக்கறையிலலாம் உனக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன்னு சொல்லல. நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வைக்கணும். நான் தான் சொன்னேன்ல, கலங்க வைக்கிறதுக்கு கல்ல தூக்கி போடுறாங்கன்னு. நீ ஸ்ட்ராங்கா நிக்கிற. ஆனா பலகுரல் தான் கொஞ்சம் குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு முத்து சொல்ல, "ஆமாண்டா, அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போனதுலேருந்து அவளும் அப்படியே தான்டா சொல்லிட்டு இருக்கா" அப்படின்னு ரவியும் சொல்ல, "டேய், ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னு தான்டா ஒய்ஃப் நினைப்பாங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் நீ சமையல்காரனாவே இருக்க போறேங்கிறாரு மனோஜ். தோள்ல இருந்த மனோஜோட கைய பட்டுன்னு தட்டி விட்டுட்டு, "நான் செஃப்டாங்கிறாரு ரவி. சரிடா, ஏதோ ஒண்ணு. அப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? ஓனர் ஆக வேண்டாமான்னு மனோஜ் கேட்க, "டேய், அது அவன் சொந்த காசுல ஆயிக்குவான்டா. தான் மேல நம்பிக்கை இல்லாதவன் தான் அடுத்தவன் காசை அண்டி பொழைப்பான். டேய் ரவி, நீ எடுத்த முடிவு தான்டா சரியானது. பழக்கிறவளோட அம்மா உண்மையிலேயே உனக்கு நல்லது செய்யணும்னு வந்து கேட்டிருந்தாங்கன்னா நாம யோசிக்கலாம். ஆனா அவங்களுக்கு இந்த குடும்பத்தை உடைக்கணும். பழக்குறளையும் உன்னையும் தனியா கூட்டிட்டு போயிடணும். அதுக்கு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா நீ உன் முடிவுல இருந்து மாறாம இருக்கணும், சரியா?" அப்படின்னு முத்து சொல்ல, "டேய் ரவி, இவன் பேச்ச நீ கேட்டேன்னு வையி, கடைசி வரைக்கும் நீ செஃப் தான். இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி மாமியார் வீட்ல குடுத்திருந்தா வாங்கியிருப்பான். இவனுக்கு தான் அந்த மாதிரி குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு மனோஜ் சொல்ல, "அடேங்கப்பா, இவர்தான் மலேசியா மருமகனாச்சுல்ல. ஏண்டா, உன் மாமனார் குடுத்தாருன்னு ரீல் சுத்தி அப்பாவுக்கு வர வேண்டிய பணத்தை எடுத்துட்டு போய் தானே கடை வச்ச. அது எங்களுக்கு சேர வேண்டிய ஷேர் தானே. அதை பிரிச்சு கொடுத்திருந்தா இந்நேரம் அது ரவிக்கு உதவி இருக்கும்ல" அப்படின்னு முத்து சொல்ல, "டேய், அப்பாவே பணம் கொடுத்திருந்தாலும் நான் அதை வாங்கியிருக்க மாட்டேன். எனக்கு என் சொந்த முயற்சியில ஆரம்பிச்சா போதும்" அப்படின்னு ரவி சொல்ல, கையை தட்டுற முத்து, "சூப்பர்டா" அப்படி சொல்ற ரவிங்கிறவரு, "டேய் தொழிலதிபரே, கேட்டுக்க. இதுக்கு பேரு தான் சுயமரியாதை. டேய், இவனுக்கு புரியுற மாரி இங்கிலீஷ்ல சொல்றாங்கறாரு ரவிக்கிட்ட முத்து. "ஏய் விட்றா" அப்படிங்க. "டேய், அவனுக்கு புரியுற மாரி நீ சொல்டா" அப்படின்னு முத்து மறுபடியும் சொல்ல, "செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு" மனோஜோட தோள தட்டி சொல்றாரு ரவி. உடனே முத்துவும் மனோஜோட காதுகிட்ட போய் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு கத்த, மனோஜ் பயந்து போயிடுறாரு. மனோஜ் டேய்ன்னு கத்த, "ஏய், பொண்டாட்டி வீட்ல இருந்து எப்ப சொத்து வரும் அத வச்சு வாழலாம்னு நினைக்கிறான் பாரு. அவனால கடைசி வரைக்கும் முன்னேறவே முடியாது. அந்த எண்ணத்தெல்லாம் உன்னோடவே வச்சுக்கோ. ரவிக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காதன்னு" முத்து மிரட்டலா சொல்ல, "ஏய், அப்ப நான் ரோகிணி வீட்ல இருந்து வர வேண்டிய சொத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா?" அப்படின்னு மனோஜ் கேட்க, "இல்லையா பின்ன" அப்படின்னு முத்து சொல்றாரு. "டேய், எனக்கு டேலண்ட் இருக்கு. எத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன்னு தெரியும்ல. வெளியில போர்டு பார்த்தேல்ல" அப்படின்னு மனோஜ் வரிஞ்சு கட்டிட்டு வந்து பேச, "டேய், எத்தனை டிகிரி படிச்சேன்றது முக்கியம் இல்ல. உன்னால சொந்தமா ஏதாவது செய்ய முடிஞ்சதா? அப்பா பணத்தை எடுத்துட்டு ஓடுன. பார்லர் அம்மாவோட அப்பா சொத்து எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு முத்து சொல்ல, "டேய், அப்ப நான் பொண்டாட்டி காசுல உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னு சொல்றியா?" அப்படின்னு மனோஜ் கேட்க, "அது தாண்டா உண்மை" அப்படிங்கிறாரு முத்து. "என்னடா உண்மை? டேய், நீ பாத்தியா?" அப்படின்னு முத்துவோட பனியனை கொத்தா பிடிக்கிறாரு மனோஜ். "டேய், என்னடா சட்டையெல்லாம் பிடிக்கிறேன்னு" முத்து பட்டுன்னு மனோஜை தள்ளிவிட, "டேய் விடுங்களேன்டா, நானே கடுப்புல இருக்கேன். இப்ப நீங்க எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு" ரவி வந்து சங்கடமாவும் வருத்தமாவும் கேட்க, "டேய் பார்றா எப்படிலாம் பேசுறான்னு" அப்படின்னு மனோஜ் சொல்ல, "அவன் ஒன்னும் தப்பாலாம் பேசலையே. நீ குடுக்குற அட்வைஸ் அப்படிதான் இருக்கு" அப்படின்னு ரவி சொல்ல, "டேய், ஒரு அண்ணனா உனக்கு நல்லது சொல்ல வந்தேன் பாத்தியா? இதோ பார்றா ரவி, இவன் பேச்செல்லாம் கேட்டீன்னா முன்னேற முடியாது. லைஃப்ல சான்ஸ் எல்லாம் ஒரு தடவை தான் வரும்.
வரும்போது கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்க. அப்படின்னு மனோஜ் அட்வைஸ் அள்ளி தெளிச்சிட்டு இருக்க. ஆமாமா, இவன் தான் அப்பா பணத்த 2 தடவ ஆட்டைய போட்டவனாச்சே! இவனுக்கு சான்ஸ் அடிக்கடி வரும்னு நக்கலா சொல்றாரு முத்து. என்னடா சான்ஸ் வரும்னு மனோஜ் அடிக்கிறதுக்கு பாய, அவரோட கைய புடிச்சிட்டு, "டேய் சும்மா இருடாங்கிறாரு" முத்துக்கிட்ட ரவி. மனோஜ், "நீ போ" அப்படிங்க முறைச்சிட்டே நிக்கிறாரு. "போடா" அப்படிங்க. "போங்கடான்ட்டு" போறாரு மனோஜ். "டேய் அவன விட்றா, நீ எதையும் நெனச்சு குழப்பிட்டு இருக்காத. நீ எடுத்த முடிவுல அப்படியே இரு. கண்டிப்பா உன் சொந்த கால்ல நீ முன்னேறுவடா" அப்படின்னு தான் பங்கு அட்வைஸ குடுத்துட்டு முத்து முதுகுல தட்டிட்டு கிளம்பிடுறாரு. பாவம் ரவி தான் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு தனியா நிக்கிறாரு. கிச்சன்ல 3 கேர்ள்ஸும் டீ கப்போட நிக்கிறாங்க. "ஏன்பா இது நல்ல சான்ஸ் தானே, ஏன் ரவி மிஸ் பண்றாரு? உடனே நீங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்ல. அதான் உங்க வீட்ல ரெஸ்டாரண்ட் வச்சு குடுக்க ரெடியா தானே இருக்காங்க" அப்படின்னு ரோஹிணி ஸ்ருதிக்கு அட்வைஸ் குடுத்துட்டு இருக்க. "இல்லங்க, ரவிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சொந்தமா சம்பாதிச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுவரைக்கும் இந்த தொழில நல்லா முழுசா கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு நெனச்சிருப்பாரு. அப்படிதானே ரவி முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் நெனைக்கிறது கரெக்ட் தானேங்க" அப்படின்னு மீனா சொல்ல. "மீனா, நீங்க ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நாம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோமோ அத யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். ரவிக்கு இப்ப நல்ல டைம் வந்திருக்கு. ஸ்ருதி வீட்லயும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அத யூஸ் பண்ணிக்கிறது தானே நல்லது. நீங்க ரவி மேல கோவப்படுறது சரிதான் ஸ்ருதி. இப்படி யோசிச்சுட்டு இருந்தா எப்பவுமே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாமலே போயிடும்" அப்படின்னு ஸ்ருதிக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. "ஏங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? ரவிக்கு எப்ப தோணுதோ அப்ப அவர் அத செய்ய தானே போறாரு" அப்படின்னு மீனா கேட்க. "லைஃப்ல சில பேரு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. சில பேர் செட்டில் ஆகி சொந்த தொழில் செய்யலாம்னு நினைப்பாங்க. சரி, இப்ப செட்டில் ஆகுறதுனா என்னன்னு சொல்லுங்கன்னு" கேக்குறாங்க ரோஹிணி. மீனாவும் ஸ்ருதியும் அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஃபார் எக்ஸாம்பிள், கையில 1 கோடி வந்துருச்சுன்னா செட்டில் ஆயிட்டோம்னு நினைப்பாங்க. அதோட எல்லாமே ஸ்டாப் ஆயிடுமா? அதுல இருந்து தான் உங்களுக்கு நெறைய கமிட்மெண்ட்ஸ் வரும். சோ செட்டில் ஆயிட்டு தான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரோகிணி சொல்ல. சம்பந்தப்பட்ட ஸ்ருதி எதையுமே சொல்லாம டீ குடிக்கிறதுலயே முனைப்பா இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நம்ம சூழ்நிலைய யோசிச்சு நிதானமா எதையும் செய்யணும். இப்ப உங்களுக்கு மாமாவுக்கு சேர வேண்டிய பங்கும் ஜீவா கிட்ட இருந்து வந்துச்சு. அதனால நீங்க கடைய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு மீனா சொல்ல. "மீனா, வார்த்தைய விடாதீங்க" அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் வார்னிங்கா சொல்ல. "ஏங்க, நான் ஒண்ணும் வார்த்தைய விடலையே. நடந்தத தானே சொல்றேங்கிறாங்க" மீனா. "நீங்களும் சரி, முத்துவும் சரி, தேவையில்லாம என் விஷயத்த பேசிட்டே இருக்கீங்க. ரவியும் ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு எங்கள பத்தி இழுக்குறீங்கங்கிறாங்க ரோகிணி கோவமா. ஸ்ருதி ரோகிணியோட தோள்ல தட்டி, "ரோகிணி எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்கங்கிறாங்க." "இல்லங்க ஸ்ருதி, அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க" அப்படின்னு ரோகிணி கடுப்பா சொல்ல. "ரோகிணி, நான் எதுவும் தப்பா பேசலையே. நீங்க என்ன சொன்னீங்க? ரொம்பலாம் யோசிச்சா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அதுக்கு தான் நான் என் பதில சொன்னேன். வாழ்க்கையில எப்பவுமே அவசரப்படக்கூடாதுங்க" அப்படின்னு மீனா சொல்ல. "அவசரப்படாம அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கவும் கூடாதுங்க" அப்படின்னு ரோஹிணி பதில் சொல்ல. "இருங்க இருங்க, இப்பயே எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க. மீனா சொல்றதுலயும் ஒண்ணும் தப்பு இல்லையே" அப்படின்னு ஸ்ருதி கேட்க. "அப்ப நான் சொல்றது தப்பா?" அப்படின்னு ரோஹிணி கோவமா கேட்க. "ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. அவங்க அவங்க ஒப்பீனியன சொல்றாங்க" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. "சாரிங்க, நான் இங்க பேச வந்திருக்கவே கூடாது" அப்படின்னு ரோஹிணி சொல்ல. "இல்லங்க, நீங்க சொல்றதும் சரிதான்" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. "விடுங்க ஸ்ருதி, நான் பேசவே இல்ல இத பத்தின்ட்டு" ரோஹிணி வேகமா கிளம்பிடுறாங்க. "ரோஹிணி, ஏங்க" அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட. அத கண்டுக்காம ரோஹிணி போயிட. "என்னங்க இவங்க இப்படி கோவிச்சிட்டு போறாங்க" அப்படின்னு ஸ்ருதி கேட்க. "அவங்க கடை ஆரம்பிச்சத பத்தி பேசினேன்ல, அதான் கோவம் வந்துருச்சு. அத விடுங்க ஸ்ருதி, நீங்க ரவி சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. அவரு சொந்த கால்ல நின்னு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் தொழில நல்லா கத்துக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அது ஒண்ணும் தப்பில்லையேன்னு" மீனா கேட்க. "தப்பில்லதாங்க, ஆனாலும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது" அப்படின்னு ஸ்ருதி கேட்க. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்ல ஸ்ருதி. இப்ப என்னையே எடுத்துக்கோங்க. 8 வயசுல இருந்து எங்க அம்மா கூட கடைக்கு போய் பூ கட்டுறேன். என் அம்மா பூ வியாபாரத்துக்கு போறப்பல்லாம் நான் கூடவே போவேன். இந்த தொழில பத்தி நல்லா கத்துக்கிட்டேன். இப்ப இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு இருக்க அனுபவம் தான் எனக்கு கை குடுக்குது. அதனால இப்போ என்னால ஏதோ கொஞ்சம் நல்லா பண்ண முடியுது அப்படின்னு மீனா சொல்ல. "மீனா, நீங்க எல்லாத்தையும் ஓனா கத்துக்கிட்டு டெவலப் ஆனீங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த டயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல. ஆனா ரவிக்கு அப்படி இல்லல்ல. என் அப்பா அம்மாவுக்கு நான் தான் ஒரே பொண்ணு. அவங்களுக்கு அடுத்து அவங்க சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டி எல்லாம் எனக்கு தானே வரும். அதுல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுல தப்பு இல்லையே. அதையே ரவி யோசிக்கவே மாட்டேங்கிறான்"
அப்படின்னு ஸ்ருதி புரியாம கேட்க, சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ரவி அதுக்காக யோசிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, ஏங்க யாரோ ரோட்ல போறவங்களா குடுக்குறாங்க? ஏன் அப்பா அம்மா குடுக்குறாங்க? அத வாங்கிக்கிறதுல அவனுக்கு என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிற போகுது? இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க. உங்க வீட்ல ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்காக ஸ்வீட் செஞ்சிருக்காங்கன்னு வைங்க. நீங்க அத எடுத்துட்டு வந்து முத்துக்கிட்ட குடுக்க மாட்டீங்களா? அது மாதிரி தானே இதுவும்? அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப அழகா கேக்குறாங்க. ஸ்ருதி, ஸ்வீட் சாப்பிடும்போது இது மாமனார் வீட்டு ஸ்வீட்டான்னு யாரும் கிண்டலா கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா, மாமனார் வீட்ல இருந்து தானே வச்சு குடுத்தாங்கன்னு ஈஸியா 4 பேர் பேசிடுவாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, சோ வாட்? ஏன் அப்பா அம்மா எங்களுக்காக செய்றாங்க? இதுல மத்தவங்களுக்கு என்னங்க வந்தது? இதுல என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும்? நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு ஸ்ருதியும் கொஞ்சம் கோவமா கேட்க, இல்லங்க நான் தப்பா எதுவும் சொல்ல வரலங்க. அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு புரியுது மீனா. நான் இதுல செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும்னு எதுவும் இல்ல. இப்ப ரவியோட அப்பா அம்மா எனக்காக ஏதாவது குடுத்தா நான் வாங்கிக்க கூடாதா? அப்படின்னா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும்னு நான் நினைக்கணுமா? அதுதான் எனக்கு புரியல. அப்படின்னு ஸ்ருதி கேட்க, மீனாவுக்கு சரியான பதில் இல்ல. இல்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துன்னு மீனா சொல்லிட்டு இருக்க. இல்ல மீனா, இந்த விஷயத்துல இன்னும் என்ன யோசிக்கிறதுனே எனக்கு புரியல. அப்படிங்கிற ஸ்ருதியும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஸ்ருதின்னு கூப்பிடுற மீனா, ஐயையோ இவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் சொல்லிட்டேனோ அப்படின்னு யோசிச்சுட்டு தனியா நிக்க, மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டு முத்து அங்க வர்றாரு. மீனா, மீனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இன்னமும்? பெண்கள் மாநாடு முடிஞ்சுச்சான்னு கேட்டுக்கிட்டு திட்டுல வந்து உட்கார்றாரு முத்து. என்ன அப்படின்னு மீனா கேட்க, இல்ல அப்பவே வரலான்னு தான் பார்த்தேன். 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதான் அப்படியே போயிட்டேன். ஆமா, என்ன ஆழமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற? அப்படின்னு முத்து கேட்க, ஏங்க சுயமரியாதைங்கிறது கெட்ட வார்த்தையான்னு மீனா கேட்க, முத்து சிரிக்கிறாரு. அந்த சுயமரியாதை இருந்தாதான் மனுஷன் மனுஷனாவே இருப்பான். ஆமா, ஏன் இப்படி கேக்குறேங்கிறாரு முத்து. இல்லங்க, ரவி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸ்ருதியோட அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க வேணான்னு ரவி நினைக்கிறாரு. அவருக்கு சுயமரியாதை இருக்குன்னு தெரியாத்தனமா சொல்லிட்டேங்க. அது ஸ்ருதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. கோவமா பேசிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நீ கரெக்டா தான் சொல்லியிருக்கிற. ஆனா என்ன, நீ சுயமரியாதைய பத்தி பேச போய் உன்னோட சுயமரியாதை போயிருச்சு போல. அப்படின்னு முத்து சொல்ல மீனா முறைக்கிறாங்க. சும்மா சொன்னேன். இங்க பாரு ஓடுகாலி இருக்கான்ல, அவன் மாமனார் இப்ப செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையோ பொய்யோ? ஆனா அவன் மாமனார் இருந்து அவர் பணம் தரேன்னு சொன்னா, இவன் தான் ஆளா போய் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனா ரவி அப்படி கிடையாது. அப்பா கிட்ட காசு கேட்கறதுக்கே அவன் அவ்வளவு யோசிப்பான். அவனுக்கு என்ன மாதிரி எதையும் சொந்தமா செய்யணும்னு நினைக்கிறவன். அதான் சரியாங்கூடங்கிறாரு முத்து. நானும் அதனால தாங்க சொன்னேன். ஆனா ஸ்ருதிய மனசு சங்கடப்படுத்திட்டேனான்னு தெரியல. அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா. பலகுரலும் மனசுல பட்டத பட்டு பட்டுன்னு பேசிடும். அவ்வளவுதான். ஆனா காலையிலேயே வந்ததும் உன்கிட்ட தான் முதல்ல பேசும் பாரு. நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு முத்து வெளியே போக மீனா முன்னிட்டு நிக்கிறாங்க. மறுநாள் மீனா ஒரு மண்டபத்துக்கு போக அங்க இருந்து ஒருத்தர் படியில வர்றாரு. சார் வணக்கம் சார், வர சொல்லி இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, நீ கொடுத்த மாடல்லாம் நான் பார்த்தேம்மா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா அப்படின்னு அவரு சொல்ல, நன்றிங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, பார்ட்டி ஒருத்தவங்க கிட்டயும் காட்டினேன், அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, ரிசப்ஷனுக்காக மண்டபத்தை புக் பண்ணி இருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல, சார் சில இடங்கள்ல வெளியே மட்டும் கார் அலங்காரம் அப்படிதான் கிடைக்குது, இது எனக்கு முழுசா கிடைச்சா நல்லா இருக்குங்க சார்ங்கிறாங்க மீனா. இருமா, என்ன கொஞ்சம் பேச விடுமா, ஃபுல் ஆர்டரும் உனக்குதாம்மா அப்படின்னு அவரு சொல்ல, மீனாவோட முகத்துல 1000 பல்ப் எரிய, சார் ரொம்ப தேங்க்ஸுங்க சார்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. பார்ட்டிக்கு உங்க டெக்கரேஷன்லாம் பிடிச்சிருக்கு. கல்யாணம் முடியிற வரைக்கும் முழு டெக்கரேஷனையும் நீ தான் பண்ண போற அப்படின்னு அவரு சொல்ல, சார் சரிங்க சார், எந்த குறையும் இல்லாம சூப்பரா பண்ணிடலாங்க சார்னு ரொம்ப எக்ஸைட்டடா சொல்றாங்க மீனா. எவ்வளவு ஆகும்னு சொல்லுமான்னு அவரு கேட்க, மண்டபத்தை ஒரு பார்வை பாக்குற மீனா, மண்டபம் பெரிய மண்டபம், அதுக்கு ஏத்தபடிதான் வாங்க வேண்டி இருக்கும், எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகுங்க சார், அதுலயே சிறப்பா பண்ணிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல, ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு அவரு சொல்ல, ஐயோ அப்படி இல்லைங்க சார், இது நல்லா முகூர்த்தம் இருக்கிற சீசன், பூ விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப டிமாண்டா அதிகமா இருக்குங்க சார், நான் நல்ல குவாலிட்டியான பூவா தாங்க சார் வாங்குவேன், அப்பதான் பார்க்க அழகா இருக்கும், நான் என் லாபத்துல கூட குறைச்சுக்கிறேங்க சார், ஆனா செய்யற வேலை நல்லா சுத்தமா இருக்கணும்னு நினைப்பேன், நல்லா பண்ணிருக்கேன்னு பேர் வந்தாலே போதும் சார், முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுதாங்க சார் சொல்லியிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லி முடிக்க, சரிம்மா அப்ப பார்ட்டி கிட்ட நான் 2,50,000 சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்ல, திகைச்சு போய் பாக்குறாங்க மீனா. என்னம்மா பாக்குற, எல்லா மண்டபத்திலயும் நடக்கிறது தானேம்மா, எங்களுக்கு 50,000 கமிஷன் வரணும்ல, இதுக்கு முன்னாடி இங்க பண்ணினவங்க எல்லாம் அப்படித்தானே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவரு சொல்ல, யோசிக்கிற மீனா, சரிங்க சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு மீனா ஒத்துக்க, இந்தாம்மா இதுல 25,000 இருக்குமா, அட்வான்ஸா வச்சுக்கன்னு ஆபீஸ்ல வந்து அவரு கொடுக்க,
மீனா வாங்கிட்டு தேங்க்ஸ்ங்க சார்ங்கிறாங்க. அப்புறம் இங்க பாருமா அக்ரிமெண்ட் ரெடியா இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுமான்னு அவர் எடுத்து வைக்க மீனா அத பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. என்னம்மா பாக்குற? அக்ரிமெண்ட் எல்லாம் எப்பவுமே போடுறது தானே. அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. இப்ப 25,000 அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். மீதி பணத்தை ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கொடுக்குறேன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல, சார் கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொரு 50,000 கிடைச்சா நல்லா இருக்குங்கிறாங்க மீனா. அப்படி நாம பண்றது இல்லையேம்மா. முதல்ல 25,000 அட்வான்ஸ் கொடுப்போம். வேலை முடியறப்ப கல்யாண பார்ட்டி பணத்தை செட்டில் பண்ணும்போது உன் பணத்தை கொடுத்துட போறோம் அவ்வளவுதானே அப்படின்னு மேனேஜர் சொல்ல யோசிக்கிற மீனா சரிங்க சார்னு ஒத்துக்க. இதோ பாருமா இதுல 50,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறேன்னு எழுதி இருக்குது, நல்லா பாத்துக்கோங்கன்னு அவரு சொல்ல மறுபடியும் மீனா பாக்குறாங்க. என்னம்மா பாக்குற? இப்ப என் கமிஷன் 25,000 சேர்த்துதான் போட்டிருக்கு. வேலை முடிஞ்சதும் 2,00,000 வந்துரும். இப்ப என் கமிஷன் 25,000 என்கிட்ட கொடுத்துரு சரியா. இந்த இடத்துல சைன் பண்ணிடுன்னு அவரு சொல்ல திகைச்சு போய் பாக்குறாங்க மீனா. வேற ஆப்ஷன் இல்லாம பணத்தை பர்ஸ்ல வச்சுட்டு கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்றாங்க. சைன் பண்ணிட்டு மீனாவை இந்தாங்க சார்னு சந்தோஷமா கொடுக்க அதை விட சந்தோஷமா அவரு வாங்கிக்கிறாரு. சரிம்மா நான் நம்பர் அனுப்புறேன், பாத்திக்கிட்ட பேசி டிசைன் எப்படி வேணும்னு கேட்டுக்கோ அப்படின்னு அவரு சொல்ல சரிங்க சார் நான் வரேங்க சார் தேங்க்யூங்கிறாங்க மீனா. மீனாவோட வண்டி ஒரு பக்கமா வெளியே போக இன்னொரு பக்கமா சிந்தாமணியோட கார் வந்து நிக்குது. அல்லக்கை வந்து கதவு திறந்து விட சிந்தாமணி கீழே இறங்குறாங்க. வாங்கம்மான்னு ஓடி வர்றாரு மேனேஜர். பணத்தை கொடுத்து சைன் வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை நீட்ட வாங்கி பாக்குற சிந்தாமணி சொன்ன மாதிரி சரியா பண்ணிட்ட கண்ணு, நீ கவலைப்படாத, பொண்ணு திறமையானவதான், டெக்கரேஷன்ல அருமையா பண்ணிடுவா அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு பேப்பரை திருப்பி கொடுக்க, எப்பவுமே உங்ககிட்ட தானே ஆர்டர் கொடுப்பேன், ஓனர் கூட உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாரு, ஆனா நீங்க எதுக்குமா அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொன்னீங்க, அதுவும் அந்த பொண்ணு உங்களுக்கு போட்டியால பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவரு புரியாம கேட்க, பண்ணட்டுங்கன்னு நல்லா வளரட்டும், பூவெல்லாம் செடியில நல்லா பூத்து குலுங்கணும்ல, அப்பதானே கிள்ளி எடுக்க முடியும், இவளையும் அப்படிதான் எடுத்து தூக்கி போட போறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, எனக்கு எதுவும் புரியலம்மா அப்படின்னு மேனேஜர் சொல்ல, நேரம் வரும்போது உனக்கே புரியும் கண்ணு அப்படின்னு சிரிக்கிறாங்க சிந்தாமணி. மீனா ரொம்ப சந்தோஷமா வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க. ஏங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டுக்கிட்டே வர முத்து யாருக்கோ கால் பண்றதுக்காக போனை காதுல வைக்கிறாரு. ஏங்க கைய கொடுங்கங்கிறாங்க மீனா. எதுக்குன்னு கேட்க, கைய கொடுங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்து ஷேக் ஹேண்ட் கொடுக்கறது கைய கொடுக்கறாரு. பாராட்டுக்கள் அப்படின்னு மீனா சொல்ல, பாராட்டுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையேங்கிறாரு முத்து. ஆனா நான் பண்ணியிருக்கேனே, என்ன பாராட்டுங்க அப்படின்னு மீனா சொல்ல, காதுல இருந்து மொபைல் எடுத்துட்டு அப்படியே தோளோட சேர்த்து கட்டி பிடிச்சுக்கிட்டு, உன்னை பாராட்டுறதுனா எனக்கு சந்தோஷம்தான், ஆனா எதுக்குங்கிறாரு முத்து. முதல்ல எனக்கு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்னடா இது பரீட்சையில கேள்விய பார்க்காமலே பதில் எழுதுற மாதிரி இருக்கு, சரி வாழ்த்துக்கள் மீனா அவர்களே அப்படின்னு முத்து சொல்ல, தேங்க்ஸுங்க அப்படின்னு மீனா சொல்ல, பாராட்டிய அடாவடியா வாங்குற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு முத்து கேட்க, ஏங்க புதுசா ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்கு, பெரிய ஆர்டர் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியாங்கிறாரு முத்துவும் ஆச்சரியமா. ஆமாங்க, தனித்தனியா பிரிச்சு இல்ல, மொத்த ஆர்டருமே நம்மளுக்கு தானே மீனா சொல்ல, முத்துவும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி மீனா வாழ்த்துக்கள் மீனா வாழ்த்துக்கள் ரொம்ப இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூப்பர் என்ன முத்து சொல்லிட்டு இருக்க, நான் ஒரு மண்டபம் மேனேஜர் கிட்ட ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தேங்க, அவரே ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குன்னு எனக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்தாரு. 2,00,000 ஆர்டருங்க, இத முடிச்சா கையில ஒரு 50,000 நிக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா சூப்பர் மீனா சூப்பர், பெரிய ஆர்டரா பிடிச்சிருக்க, வாழ்த்துக்கள்ங்கிற முத்து அப்படியே மீனாவை அலேக்கா தூக்கிடுறாரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹே அப்படின்னு அவரு மீனாவை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க, ஏங்க ஏங்க கீழே இறக்கி விடுங்கன்னுட்டு இருக்காங்க மீனா. அப்ப வெளியே வர்ற மனோஜ் அப்படியே பார்த்துட்டு நிக்க, வெளியே வர்ற ரோஹிணி என்னன்னு அவரோட கைய தட்டிட்டு ஒரு கைய நீட்டின பக்கம் பாக்க, அங்க முத்து மீனாவை தூக்கி சுத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரூம்ல இந்த அண்ணாமலை வர்றவர் இத பார்த்து சந்தோஷமா புன்னகை பூக்க பின்னாடியே வர்ற விஜயா கடுப்போட பாத்துட்டு இருக்காங்க. ஏங்க ஏங்க சொன்னா கேளுங்க இறக்கி விடுங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்க, ஏய் ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க இங்கன்னு விஜயா கத்திட்டு இருக்கும்போது ஸ்ருதியும் ரவியும் கூட ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. என்ன மீனா ரொமான்ஸ் ஆன ஸ்ருதி கேட்க, முத்து கீழே இறக்கி விட்டுட்டு இருக்காரு. ஒண்ணும் இல்ல ஸ்ருதி சும்மா தானே மீனா சொல்றாங்க. நடு வீட்டுல நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க, பார்த்தா தெரியல சந்தோஷமா இருக்கோங்கிறாரு முத்து. என் பொண்டாட்டி நல்ல நியூஸ் சொல்லி இருக்கா, அதனால தூக்கிட்டு சுத்துறேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா எதுவுமே இல்லனாலும் நீ தலையில தூக்கி வச்சுட்டு தானே சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா சொல்ல, வேணும்னா அதையும் செய்வேன் அப்படின்னு முத்து சொல்ல விஜயா முறைச்சிட்டு இருக்காங்க. முத்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கத பார்த்தா ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுது அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா மீனா நீயே அது அப்பா கிட்ட சொல்லுங்கிறாரு முத்து. 2,00,000 பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு மாமா அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா மனோஜ் ரோஹிணி 3 பேருக்கும் முகம் அப்படியே விழுந்துருது. 2,00,000 அதிர்ந்து போய் பாக்குறாங்க ரோஹிணி மனோஜ்.
ரவியும் ஸ்ருதியும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்படியாமான்னு அண்ணாமலை கேட்க, ஆமா மாமா, அதுவும் மொத்த ஆர்டரையும் எனக்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, வாழ்த்துக்கள் மாங்கிற அண்ணாமலை உட்கார்றாரு. தேங்க்ஸ் மாமான்னு மீனா சொல்லிட்டு இருக்க, கங்க்ராட்ஸ் மீனா அப்படின்னு ஸ்ருதி ஷேக் ஹேண்ட் குடுக்குறாங்க. ரவியும் கங்க்ராட்ஸ்னு ஷேக் ஹேண்ட் குடுக்க தேங்க்ஸ்ங்கிறாங்க. அடுத்தடுத்து பெரிய ஆர்டரா வாங்குறீங்க, கலக்குறீங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க, ஆமா நீ 2 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் செம்ம அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கும்போதே, டேய் 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 டேய், என்னடா 2 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி என்னவோ இவ்ளோ பெரிய பில்டப் கொடுக்குறீங்க? 2 லட்சம் தானே? என்ன இந்த வேலை முடிஞ்சா ஒரு 20,000 30,000 நிக்குமா அப்படின்னு பொறாமையில வெந்துட்டு இருக்க மனோஜ், இதுக்கு போய் இவன் தூக்கி சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு மெல்லவும் முடியாம முழுங்க முடியாம பேசி முடிக்க, பாத்தியாப்பா 2 லட்சம்ங்கிறது இவருக்கு ஒண்ணுமே இல்லையா? டேய், வேலை இல்லாம பார்க்ல உட்கார்ந்து 10 ரூபாய்க்கு கடலை வாங்கி தின்னுட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்குதான்னு முத்து கேட்க, இவன் இருக்கானேங்கிற மாதிரி எரிச்சலா பாக்குறாங்க ரோகிணி. பழசெல்லாம் மறக்க கூடாதுடா, காசோட அருமை தெரியல உனக்கு, அதானே அப்பாவுக்கு வர வேண்டிய பணத்தை ஆட்டைய போட்டு பாத்திர கடை ஆரம்பிச்சவன் தானே நீ, உனக்கு 2 லட்சம் சாதாரணமா தான்டா தெரியும் அப்படின்னு நல்லா வாங்கி கட்டிக்கிறாரு மனோஜ் முத்துக்கிட்ட இருந்து. மனோஜ் இப்படி வாண்டுற மாதிரி அண்ணாமலை கைய காமிக்க முன்னாடி வர்றாரு மனோஜ். மத்தவங்க வேலையை குறைச்சு பேசாதான்னு உனக்கு பல தடவை சொல்லி இருக்கேன். நீனா பூக்கட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டா, அது எவ்வளவு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, டேய் நீ விஷ் பண்ணலன்னா கூட பரவாயில்லடா, இந்த மாதிரி டீக்ரேட் பண்ற மாதிரி பேசாத அப்படின்னு ரவி சொல்ல, டேய் அவன் சொன்னதுல என்னடா தப்பு இருக்குது? என்னமோ கோடிக்கணக்குல என்ன போற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேணும்னா இது வரைக்கும் கோடிக்கணக்குல பூ கட்டி இருப்பா அப்படின்னு விஜயா நக்கலா சொல்ல, அத்தை நான் என்னைக்குமே கோடிங்களுக்கு ஆசைப்பட்டதில்ல, எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும்னு தான் நான் நினைச்சிருக்கேன். இன்னைக்கு ஒருத்தர் என்னோட திறமையை பார்த்து கூப்பிட்டு அவரே ஆர்டர் கொடுத்திருக்காரு, அதுவே எனக்கு பெரிய சாதனை தான் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. கரெக்ட் மீனா, நம்ம மணி ஏர்ன் பண்றதுல எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ண கூடாது, நமக்கு பிடிச்சதை செய்யணும், நம்ம டேலண்ட்டுக்கு ஏத்த ரெகக்னைசேஷன் தானா தேடி வரும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, கரெக்டா சொன்ன பலகுரலு. ஆமா, அது என்ன ரெக அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க, ரெகக்னைசேஷன்டா, அங்கீகாரம் அப்படின்னு ரவி சொல்ல, ஆ ரெகனேஷன் கேட்டுக்கடா, மீனாவுக்கு கிடைச்சிருக்கிறது அதுதான். உன் மாதிரி பணத்துக்கு பின்னாடி ஓடுறவனுக்கெல்லாம் அந்த ரெகனேஷன் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு முத்து சொல்ல, முத்து இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? மனோஜும் அவர் பிசினஸ்ல ரொம்ப டேலண்டான ஆள் தான், அவரும் நல்லா டெவலப் ஆவாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரோஹிணி முன்னேறணும்னு நினைக்கிறது தப்பில்லம்மா, ஆனா அடுத்தவங்க முன்னேற்றத்தை ஏளனமா பேசக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ரோகிணி தலையை குனிஞ்சிக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு செலவு பண்ண காசெல்லாம் வாங்கிட்டேன்ல, அந்த காண்டுல இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்றாரு. மீனா, உன்னுடைய இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நீ பெரிய ஆளா வருவ. உன்னை எப்ப நான் முதல் தடவையா பார்த்தேனோ அப்பவே உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட நல்ல குணம் இருக்கு, பொறுப்பு இருக்கு, உழைக்கிற எண்ணம் இருக்கு, அதை விட அடுத்தவங்கள அனுசரிச்சு போற நல்ல எண்ணம் இருக்கு, அதனோட வளர்ச்சி தான் இதுன்னு அண்ணாமலை சொல்ல, உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரையிலும் நாங்க கண்டிப்பா முன்னேறிக்கிட்டே இருப்போம் மாமா அப்படின்னு மீனா பணிவா சொல்ல, எங்க ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்குமா, மனசு சுத்தமா இருந்து யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாம உழைச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் முன்னுக்கு வந்துருவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்துவும் மீனாவும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோல விஜய யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. இந்த பூக்கட்டுறவளுக்கு ஏதோ பெரிய ஆர்டர் வந்திருக்கான், 2 லட்சம் ரூபாயான்னு சொல்ல, இந்த ஆர்டர் தான் அவ எடுக்கிற கடைசி ஆர்டர் அப்படின்னு சிந்தாமணி ஆப்போசிட்ல சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு புரியாம விஜயா கேக்குறாங்க. ஆமா மாஸ்டர், நான் தான் அந்த ஆர்டர் அவளுக்கு கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. சரி, அப்படி நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு விஜயா கேட்க, நடக்கும்போது நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க விஜயா. சிந்தாமணி என்ன சூழ்ச்சி பண்ண போறாங்க, சொந்த வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற விஜயாவுக்கு என்ன நடக்க போகுது, இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.